ஹாய் லேர்னர்ஸ், நாம் இப்போ பிஹேவியர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் பற்றி பார்க்க போகிறோம். கீட் ஹாப்டி அப்படின்ற டச் ரிசர்ச்சை 1,10,000 பீப்புள் வச்சு ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த ரிசர்ச்சில் அவர் பீப்புளோட பிஹேவியரை ஒரு 5 கேட்டகரியாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன், இண்டிவிஜுவலிசம் வெர்சஸ் கலெக்டிவிசம். இண்டிவிஜுவலிசமில் பீப்புள் அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்கு க்ளோஸாக இருக்க பீப்புளுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இதில் ஆக்டிவிசமில் ஒரு குரூப்புக்கு ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த குரூப்போட சப்போர்ட், குரூப் நல்லா க்ரோ ஆகணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. லார்ஜ் பவர் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரேங்க்கு அதுக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அத்தாரிட்டிக்கு யார் அத்தாரிட்டியில் இருக்காங்களோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இங்கே சென்ட்ரலைசேஷனில் எம்பசைஸ் பண்ணுவாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்களோ எம்ப்ளாயீஸ்க்கு அதை தான் செய்யணும். ஸோ இங்கே பவர் ரொம்ப அன்ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸ்மால் பவர் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஐடியாஸை ஃப்ரீயாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். இங்கே அத்தாரிட்டி, டைட்டில், ரேங்க்கு அதுக்கெலாம் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுப்பாங்க. இன்இக்வலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே டீசென்ட்ரலைசேஷன் ரொம்ப ஜாஸ்தி பண்ணுவாங்க. அன்சர்டனிட்டி டாலரன்ஸ், பீப்புள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப வில்லிங்காக இருப்பாங்க. ஸோ அன்சர்டன் சிச்சுவேஷனையுமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு அன்சர்டனிட்டி அவாய்டன்ஸ். இங்கே பீப்புள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. அண்ட் அன்சர்டன் சிச்சுவேஷன் வந்தது அப்படின்னா அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ இங்கே ரூல்ஸ்லாம் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். அந்த ஃபார்மல் ரூல்ஸ் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு மஸ்குலானிட்டியில் அக்ரஸிவ் அண்ட் அசர்ட்டிவ் பிஹேவியர் இருக்கும். மெட்டீரியல் திங்ஸ், சக்ஸஸ், மணி அதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் ஓரியன்டாக இருப்பாங்க. மற்றவங்களோட வெல்ஃபேரை பற்றி கேர் பண்ணுறது, குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை ஃபேவர் பண்ணுறது அதுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்தது லாங் டேர்ம் ஓரியன்டேஷன், சேவ் பண்ணுறதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இவங்களோட கேரக்டர் ஜாஸ்தி ஹார்ட் ஒர்க் எம்பசைஸ் பண்ணியிருக்கும். இது ஷார்ட் டேர்ம் ஓரியன்டேஷன் பீப்புள் பொறுத்த வரைக்கும் கன்சம்ப்ஷன் ட்ரிவனாக இருப்பாங்க. ஸோ இவங்க ஹார்ட் ஒர்க்குக்கு ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. தேங்க்யூ.